தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதையும், ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க என்பதையும், அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை ஆப்சன்டீஸ் என்பதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா விஓ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாம் முடிஞ்சு வச்சு. இன்றைக்கி விஓவில் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஓவில் வந்து 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம்மில் வந்து ஒரு ஆள் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று எடுத்திருக்காங்க. ஏன் வச்சுக்கோங்க, மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுருந்தேன். கடைசி வேகன்சி எத்தனை ஆப்சன்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஆர்த்தோவில் ஒன்று எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று எடுத்திருக்காங்க. அடுத்து பிசிஎம் உமனில் ஒன்று எடுத்திருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்து விஓவில் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஏல இன்றைக்கி ஜென்ரலில் எத்தனை பேர் சார் எடுத்தாங்க? ஜேஏல இன்றைக்கி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா 96 பேருங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, எத்தனை வேகன்சி இருக்குன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி எத்தனை ஆப்சன்டீஸ், அதை மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஜென்ரல் டேர்மில் மட்டும் இன்றைக்கி எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 96 பேர். நேற்று பார்த்தீங்கன்னா எத்தனை எடுத்தாங்க பாருங்கள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 93. நேற்று 93, இன்றைக்கி 96 பேர் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் டேர்மில் எடுத்துருக்காங்க. சரிங்க சார். அடுத்து பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில் எத்தனை சார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலந்துக்கிட்டாங்கன்னு எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரியில் 95ங்க. பிசி கேட்டகரியில் 95. இதே நேற்று எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 99. 4 பேர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எம்பிசி கேட்டகரி. எம்பிசியில் அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை சார் எடுத்தாங்க, எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58ங்க. எம்பிசியில் இன்றைக்கி 58 பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அதாவது ஜென்ரலில் இருக்கும். ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் எடுத்திருப்பாங்க. நான் சொல்கிறது கேட்டகரியில் எத்தனை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். எம்பிசி கேட்டகரியில் 58 பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. பிசிஎம்மில் 2 பேர் தாங்க. அடுத்து எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 6 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. எஸ்சிஏல 6 பேர். எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 44 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி. நேற்று 50 பேர் எடுத்தாங்க, இன்றைக்கி 44 பேர் எஸ்சி கேட்டகரியில் போஸ்டிங் எடுத்திருக்காங்க. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜேஏல மட்டும் 301 பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜேஏல 301. நான் விஓவில் எத்தனை சொன்னேன் கலந்துக்கிட்டாங்கன்ட்டு, எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்? ஒரு 3 பேர், மொத்தம் 304. இதை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் இருக்குல்ல, அதில் பாருங்கள். ஓகேங்களா? மற்றதாக பாருங்கள். 301, 304 பேர். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3901க்கு இப்போ வரை 2163 எடுத்துருக்காங்க. 1738 கிடக்கு. இதுக்கடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதில் எத்தனை பேர் சார் இன்றைக்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாருமே எடுக்கலை அதில். ஓகேங்களா? இன்றைக்கி யாருமே எடுக்கலை. அதே மாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இது அப்படியே தான் கிடக்கு, யார் எடுக்கலை. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் HSC
போஸ்ட்டு. இதில் எத்தனை பேர் சார் எடுத்திருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுத்திருக்காங்க. ஹையர் செகண்டரி லெவலில் இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2 பேர்னா 2 பேர் இதில் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட் இதுலேயும் வந்து இன்றைக்கி தூக்கிட்டாங்க. 37க்கு 6. இன்றைக்கி எத்தனை பேர் சார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர். நேற்று ஒரு ஆள் எடுத்திருந்தாங்க, இன்றைக்கி 5 பேர். 1 5 6. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் எத்தனை பேர் சார் இன்றைக்கி எடுத்திருக்காங்க? சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரும் எடுக்கலை. நேற்று மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி யாரும் எடுக்கலை. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வேகன்சி பொசிஷன் இதில் யார் இன்றைக்கி எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா இன்றைக்கி 5 பேர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி 5 பேர் எடுத்திருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்தாங்க, இன்றைக்கி 5 பேர் எடுத்திருக்காங்க இந்த இதில். அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யாருமே இன்றைக்கி எடுக்கலை. அப்படியே 20க்கு 20 அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 34க்கு 34 அப்படியே இருக்குது, யாருமே எடுக்கலை. அடுத்து மில்க் ரெக்கார்டர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்கலை, 15க்கு 15 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து காமர்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் யாருக்கும் எடுக்கவே இல்லை. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இதில் என்ன சார் எடுத்தாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்காங்க, முடிஞ்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜேஏ இப்போ உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் சார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 பேருக்கு எத்தனை 400 பேருக்கு 317 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆப்சன்டிஸ் மட்டும் எத்தனை பார்த்தீங்கன்னா 83. ஓகேங்களா? உடனே நான் வர வர கம்மியாக கூப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆப்சன்டிஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. வேறு யாரும் தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு நேரம் 350 தான் கூப்பிட்ருக்காங்களா வர வர. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 338, ஆப்சன்டிஸ் பார்த்தீங்கன்னா 62 விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி 57 ஆப்சன்டிஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 83 ஆப்சன்டிஸுங்க. இந்த ஆப்சன்டிஸ்னால் யாருக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஜேஏல கடைசியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், அவங்களுக்கு வந்து உள்ள போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் யாருக்கு சார் தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, டைப்பிஸ்ட்டில் கடைசிடுங்க அவங்களுக்கு தான் தீமை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா எல்லா பேருமே ஆப்சன்டிஸ்ன்றது இதில் ஆப்சண்ட் ஆகி அதில் வந்து போஸ்டிங் எடுப்பாங்க. ஏன்டா 2மே முடிச்சு வச்சுருப்பாங்க, அதில் நல்ல கேடரில் போஸ்டிங் இருக்கும். அதனால் வந்து இங்கே வராமல் அதில் கலந்துக்குருவாங்க. இதனால் வந்து அதில் என்னென்னா அதில் கடைசியாக உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாகும். ஓகேங்களா? டோட்டலாக ஆப்சன்டிஸ் எத்தனை சார் 7 நாளுக்கும் மொத்தமாக எவ்வளோ சார்னு பார்த்தீங்கன்னா 258 பேருங்க. இதுவரை ஆப்சன்டிஸ் 258. அப்போனா பின்னாடி உள்ள 258 பேருக்கு வாழ்வுகள் இன்னும் அதிகமாகும், இன்னும் அடுத்தடுத்து இருக்குல்ல. ஓகேங்களா? இன்னும் வரும். அதனால் ஜேஏல கடைசியாக இருக்கவங்க வந்து கவலைப்பட வேணாம், அவங்க வேலை வந்து கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.